பெரியார் கிட்ட கேட்குறாங்க, அவரே அவருக்கு விளக்கம் கொடுக்கிறார். எனக்கென்று தேசப்பற்று கிடையாதுன்றாரு. சொன்ன உடனே இன்னைக்கு சொன்னோம்னா தம்ப்நெயில்ல போட்டுருவாங்க, கீழே வந்து வீடியோவே பார்க்காம கழுவி ஊற்றுவாங்க. எனக்கு தான் தெரியுமே பெரியார் ஆன்டி இண்டியன்னு, அந்த ஆளை பற்றி தெரியாதான்னு கமெண்ட் போடுவாங்க. ஆனால் அவர் அதோட நிறுத்தல. அடுத்து சொன்னாரு, எனக்கென்று ஜாதி பற்று கிடையாது. மூணாவது சொன்னாரு, எனக்கென்று மதப்பற்று கிடையாது. தேசப்பற்றும் இல்லை, ஜாதி பற்றும் இல்லை, மதப்பற்றும் இல்லை, மொழி பற்று இருக்கா அப்படின்னு கேட்டா எனக்கு மொழி பற்றும் கிடையாது. உங்கள்ட்ட என்னதான் இருக்குன்னு கேட்டப்போ ஒரே வார்த்தை சொன்னார், எனக்கு இருப்பதெல்லாம் மனித பற்று ஒன்றுதான். எனக்கு 15 நிமிடம் கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 30 நிமிஷம் வச்சுட்டீங்களா? எனக்கு தான் டாஸ்கா? மிக சிறப்பான ஒரு புத்தகம். இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நார்மலாக நம்ம படிக்கக்கூடிய புத்தகம் மாதிரி கிடையாது. எப்பவும் மற்ற புத்தகங்களாக இருந்தால், நான் நேற்றைக்கு முதல் நாள் ஒரு நூல் வெளியீடு 198 பக்கம். இந்த 198 பக்கத்தையும் ஏதாவது ஒரு பக்கத்தை படிக்கலைனாலும் என்னால் நூல் வெளியீட்டுக்கு போக முடியாது. அது எனக்கு ஏதாவது டிஸார்டர் போல, அது நோய் போல. கடைசியில் இருக்க ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் படிச்சுட்டு தான் போவேன். அப்போ 3 மணி நேரத்தில் அந்த புத்தகத்தை படித்து முடித்து விட்டேன். ஆனால் இந்த புத்தகத்தை பொறுத்தவரை இது ஒரு ஆய்வு புத்தகம். நீங்கள் அப்படியே எடுத்துட்டு சிட்டி ரோபோ மாதிரி ஸ்கேன் பண்ணுற மாதிரி இல்லை. நீங்கள் ரொம்ப அமைதியாக உட்கார்ந்து உண்மையாகவே இந்த சமூகத்தில் என்ன நடக்குது, வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய அல்லது வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் நமக்கான எதிரியா, அவங்கள நம்ம கேலி கிண்டல் பேசணுமா, அவங்களெல்லாம் அடித்து விரட்டணும்னு ஒரு மூளைக்கு மூளை சில பைத்தியங்கள் பேசுதே, அதோடு சேர்ந்து நம்மளும் பேசணுமா அப்படின்றத சிந்திக்க வைக்கக்கூடிய நூலாக இந்த நூல் இருக்கிறது. அப்போ ஒரு ஆய்வு கண்ணோட்டத்தோடு இவர் எப்போ இதை எழுதியிருக்காருன்னு கேட்டால், எனக்கு தெரிந்து இந்த ஒரு 5-6 வருடங்களாக சாமானிய மக்கள் கூட இந்த இந்திக்காரனுங்க வந்து தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு புழக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தையாக மாற்றி இருக்கிறார்கள். ஆனால் இவரோட ஆய்வு எப்போ மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னா 2013ஆம் ஆண்டு. 2013லேயே அவர் இந்த ஆய்வை ரொம்ப தீர்க்கமாக செய்திருக்கிறார். இதில் அவங்களுடைய முன்னுரையை அணிந்துரையை கொடுத்திருக்கக்கூடிய ஏஎஸ்பி சார் வந்து ஒரு அழகான ஒரு வார்த்தையை அதில் பதிவிட்டிருக்கிறார். அந்த தமிழ் மொழிபெயர்ப்பில் அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை உண்மையாகவே பேசுவதற்கு யாருக்கு தகுதி இருக்குன்னா அது திராவிடர் இயக்கத்துக்கு தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை சொல்லுவதற்கு முன்னால் இந்தியன் கான்ஸ்டியூஷனில், இந்திய அரசமைப்பு சட்டத்தில் ஆர்டிகிள் 21 இருக்குது. இந்த ஆர்டிகிள் 21 நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படின்றது தான் அந்த ஆர்டிகிள். வாழ்வதற்கும் தனி மனிதர்களுக்கான சுதந்திரத்திற்குமான சட்டம், உரிமை, அடிப்படை உரிமை, ஃபண்டமெண்டல் ரைட். ஆனால் நம்ம என்ன இன்னும் கூடுதலாக தெரிஞ்சுக்கணும்னா, அரசமைப்பு சட்டத்தை பொறுத்தவரை மற்ற எல்லா சரத்துகளும் மற்ற எல்லா பிரிவுகளுமே டு த சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படின்னு இருக்கும். இந்திய குடிமக்களுக்கு டு த இந்தியன் சிட்டிசன் அப்படின்ற வார்த்தைகள் இருக்கும். ஆனால் இந்த பிரிவில் மட்டும்தான் டு த பர்சன் என்ற வார்த்தை இருக்கும். அந்த பர்சன், பீப்புள் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்தியாவில் வாழக்கூடிய எல்லா மக்களும், அந்த மக்கள் வந்து அகதிகளாக வந்திருக்கலாம், அந்த மக்கள் புலம்பெயர் தொழிலாளர்களாக இருக்கலாம், அந்த மக்கள் வேறு நாட்டில் இருந்து இங்கே வந்து சும்மா வெக்கேஷனுக்கு வந்திருக்கலாம், அவங்க யாராக வேணா இருக்கலாம். இந்தியாவுக்குள் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கும் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி இரண்டையும் இந்திய அரசமைப்பு சட்டம் உறுதி செய்திருக்கிறது. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னா, மற்ற பிரிவுகள் இந்தியர்களுக்கு மட்டுமானது, இந்த பிரிவு மனிதர்களுக்கானது. அப்போ அந்த பிரிவிலிருந்து தான் நம்ம இதை பார்த்தோம்னா, ஒரு ரைட் டு லைஃப், வாழ்க்கைக்கு என்ன உரிமை, வாழ்கிறோம், இதுக்கு என்ன உரிமைன்னு கேட்டால் அதை மறைமுகமாக அப்படி எடுத்துக்கிறாங்க. உண்மையான உள்ளார்ந்த அர்த்தம் என்னன்னா, ரைட் டு டிக்னிஃபைடு லைஃப், கண்ணியமான வாழ்வுக்கான உரிமை. நானும் பிறந்தேன், நானும் வாழ்கிறேன் அப்படின்னு வாழ்கிறதுக்காக கிடையாது. ஒரு மனிதரை பார்த்து ஜாதி ரீதியாக அவங்களை நீங்கள் கொச்சப்படுத்துனீங்கன்னா அவங்களுடைய கண்ணியமான வாழ்க்கை அங்கே தடைபடுது. ஒரு மனிதனை பார்த்து பான்பிராக்வாயன்னு நம்ம சொல்கிறோம்னா அவங்களுடைய கண்ணியமான வாழ்க்கை அங்கே தடைபடுது. நம்ம கொச்சப்படுத்துகிறோம். நம்மளுடைய பேச்சாற்றலை காட்டுவதற்கோ, நம்முடைய உணர்வை காட்டுவதற்கோ, அல்லது நாங்கள்லாம் தமிழர்கள் என்று நம்ப வைப்பதற்கோ, ஊரை ஏமாத்துறதுக்கோ நீங்கள் புலம்பெயர் தொழிலாளர்களை கொச்சைப்படுத்தினால் அது ஆர்டிகிள் 21 படி தவறு. கண்ணியமான வாழ்க்கையை அது சீர்குலைத்திருக்கிறது அப்படின்றது புரியணும். இவ்வளவும் புரியணும்னா முதல்ல அவங்க மனுஷங்களா இருக்கணும்.
நம்ம ஜோம்பிஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அது எப்போ வந்து என்ன பெறாண்டோனே தெரியாத கூட்டத்தோடு நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம். அப்போ அவங்களுக்கு நம்ம அதை புரிய வைக்க வேண்டியதில்லை. இதை நான் யாருக்கு புரிய வைக்க நினைக்கிறேன்னா, எனக்கு நானே புரிய வைத்துக் கொள்கிறேன். நம்மை அறியாமல் மேடையில் பேசுகிறப்ப பானிபூரி விற்க வந்துட்ட அப்படின்ற கேள்வியை மதிவதனி இனிமேல் கேட்காமல் இருக்கணுன்றதுக்காக எனக்கு நானே மீண்டும் இதை சொல்லிக் கொள்ளுகிறேன். அப்போ இதில் ஏஎஸ்பி சார் எழுதின அந்த அணிந்துரையில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, கண்ணியமான வாழ்வாதாரத்தை பெற மக்கள் கொடுக்கும் விலையையும் தொலைதூர வேலையின் மகிழ்ச்சியையும் வேதனையையும் உணர்ந்து கொள்ள ஜெயரஞ்சன் உதவியுள்ளார் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் 3 விஷயம், அதை நீங்கள் அப்படியே பிரிச்சிங்கன்னா, முதல் விஷயம் அவங்களும் மனுஷங்க தான் அப்படின்றத ஜெயரஞ்சன் சார் நம்மளோட மூளைக்குள்ளே கடத்துறாரு. நீங்கள் அந்த புக்கை படிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் பர்செப்ஷன் வேறு மாதிரி இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அதை படித்து முடிக்கிறப்ப இவங்களையே நம்ம இப்படி பேசணுன்ற குற்ற உணர்வுக்கு நம்மை உண்மையாகவே இந்த நூல் ஆட்படுத்துகிறது. 2வது, தொலைதூர வேலை. நீங்கள் உட்காந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, வந்துட்டான் பாரு, அதை பிடிங்கிட்டான் இதை பிடிங்கிட்டான், நம்மளோட படிச்சுட்டான் அப்படி பண்ணிட்டான் இப்படி பண்ணிட்டான்னு பேசுகிறீங்க. அவங்க தொலைதூரத்திலிருந்து வந்ததில் அவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய வேதனைகளை பதிவு செய்திருக்கிறார். சரி, இதெல்லாம் அவருக்கு எப்படி தோணியிருக்கும்? எல்லாரும் தான் ஆய்வு நடத்துகிறாங்க. புலம்பெயர் தொழிலாளர்களை பற்றி இது முதல் ஆய்வு கிடையாது, இதுவே கடைசி ஆய்வும் கிடையாது. அத்தனை பேர் அதை வந்து புத்தகத்துக்காக ஒரு தியரிக்காக பண்ணியிருக்காங்க. மதிப்பெண்ணுக்காக பண்ண லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். லேபர் லாக்கு கீழே அதை கொண்டு வந்து பண்ணவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அவர் அதை என்ன கண்ணோட்டத்தில் பண்ணியிருக்காருன்னா, இந்த புத்தகத்தை படித்து முடித்த உடனேயே முதல் செய்தியாக நான் அதை தான் சொல்ல நினச்சேன். பெரியார்கிட்ட கேட்குறாங்க, அவரே அவருக்கு விளக்கம் கொடுக்கிறார். எனக்கென்று தேசப்பற்று கிடையாதுன்றாரு. சொன்ன உடனே இன்னைக்கு சொன்னோம்னா தம்ப்நெயிலில் போட்டுருவாங்க, கீழே வந்து வீடியோவே பார்க்காம கழுவி கழுவி ஊற்றுவாங்க. எனக்கு தான் தெரியுமே பெரியார் ஆன்டி இண்டியன்னு, அந்த ஆளை பற்றி தெரியாதான்னு கமெண்ட் போடுவாங்க. ஆனால் அவர் அதோடு நிறுத்தலை. அடுத்து சொன்னார், எனக்கென்று ஜாதி பற்று கிடையாது. ராஜன் சார் சொன்னார்ல எங்கால் அவருன்னு, அவர் எங்காலுன்னு சொன்னது அவருக்குள்ளும் கருப்பு தான் இருக்குது எங்களுக்குள்ளேயும் கருப்பு தான் இருக்குன்ற எங்காலு. அது வந்து வேறு மாதிரி யாரும் புரிஞ்சுக்க கூடாது. எங்களுக்கு ஜாதி பற்று கிடையாதுன்னு ஐயா சொன்னார். 3வது சொன்னார், எனக்கென்று மதப்பற்று கிடையாது. தேசப்பற்றும் இல்லை, ஜாதி பற்றும் இல்லை, மதப்பற்றும் இல்லை. மொழி பற்று இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு மொழி பற்றும் கிடையாது. இப்போ உங்கள்ட்ட என்னதான் இருக்குன்னு கேட்டப்போ ஒரே வார்த்தை சொன்னார், எனக்கு இருப்பதெல்லாம் மனித பற்று ஒன்றுதான், அது எல்லைகளை கடந்தது. அப்படி மனித பற்றோடு எழுதியிருக்கிறார். இதை வந்து நான் டிக்ளேர் பண்ணுறேன், கன்ஃபஸ் பண்ணி சொல்கிறேன், உறுதிப்பட சொல்லுகிறேன், அவர் மனித பற்றோடு மட்டும்தான் இந்த ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு வந்து இது ஒரு ஹாட்டான டாபிக். நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ இதை பேசிட்டு இறங்கி போன பிறகு வரக்கூடிய பின்விளைவுகளை பேசக்கூடிய ஒவ்வொருத்தரும் சந்திக்கணும். ஏன் ஒவ்வொருத்தரும் சந்திக்கணும்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய டிபேட்டே 2 வகையில் தான் இருக்குது. ஒன்று, வட இந்தியாவிலிருந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் அப்படிலாம் நாகரிகமாலாம் பேசுறதுலாம் இல்லை, இந்திக்காரன் வந்துதான் சரியா தப்பா இப்படி ஒரு க்ரௌடு. இன்னொருத்தவங்க இந்திக்காரன் வந்துட்டான்றையே வந்தவங்க தொழிலாளரா அல்லது பணியாவான்னு பாரு அப்படின்னு கேட்கக்கூடிய 2 குரூப். 3வது ஒரு குரூப் இருக்குது, அவங்க சைலண்ட் ஸ்பெக்டேட்டர்ஸ், என்ன நடந்தாலும் அமைதியாக வேடிக்கை பார்க்கக்கூடியவர்கள். இந்த 3 இடத்தில் நம்ம எந்த இடத்துல இருக்கோன்றது தான் கேள்வி. நம்ம அவங்கள பார்த்து இந்திக்காரன் வந்துட்டான் அதனால நம்ம வளங்கள்லாம் நாசமாக போயிடுச்சு, அவங்க வந்ததுனால இங்கே எல்லாமே குடிமொழிகிருச்சுன்னு பேசக்கூடிய இடத்துல இருக்கோமா? அவங்களெல்லாம் விரட்டி விட்டுறணும், அடிச்சிடணும், துரத்தி விட்டுறணும், நான்லாம் ஆட்சிக்கு வந்தேன்னா வாய்ப்பில்லை, அப்படி கனவு நைட்டு கனவு கண்டு முழிச்சு எந்திரிச்சு நான் வந்துட்டேன்னா அப்படின்னு சொல்லி அப்படி வந்தேன்னா, லிட்ரலாக ஒருத்தர் பேசுகிறாரு, கஞ்சா கேஸ் போட்டு அவங்களெல்லாம் உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னு பேசுகிறாரு. இது எவ்வளோ பெரிய ஒரு, நீங்கள் எப்படி ஒரு ஸ்டேஜில் அப்படி பேச முடியுன்றது நமக்கு தெரியல. அவர் பேசுனது எனக்கு ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா இதை விட அசிங்கமாக பேசக்கூடிய நபர் அவர். பேசுனது ஆச்சரியம் இல்லை, கீழே உட்காந்து கை தட்டுறியே, உனக்கு எப்போ 35 வயசு ஆகுறது, எப்போ புத்தி வர்றது, நீ எப்போ கட்சியிலேருந்து கலைகிறது, எப்போ அந்த வாட்ஸ்அப் குரூப்பை விட்டு வெளியே வர்றதுன்ற அச்சம் தான் எனக்கு இருந்துச்சு. அப்போ துரத்தி விட்டுறணும்னு பேசக்கூடிய அந்த நிலையில் இருக்கிறோமா? அல்லது உண்மையாகவே வந்திருக்கக்கூடியவர்கள் தொழிலாளர்கள், அந்த தொழிலாளர்கள் என்ன நிலைமையில் இருக்காங்க, அப்படி இருக்கக்கூடியவர்களால் நமக்கு என்ன ஆபத்துன்றதை ஆய்வுபடுத்துவதில் தவறே கிடையாது. ஆய்வுக்கு உட்படுத்தி இதில் சரி செய்யப்பட வேண்டியது எந்த இடம், தமிழ்நாடு அரசா, ஒன்றிய அரசா, அந்த மக்களா, தமிழ்நாட்டு மக்களா என்ற ஆய்வு 2வது. 3வது,
எது நடந்தால் நமக்கு என்ன, சம்பாதிச்சாதான் சோறு அப்படின்ற ஒரு குரூப் இருக்கும்ல, அப்படியே அமைதியாக இருக்க குரூப்பான்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். இப்போ முதல் விஷயம் இந்த புத்தகத்திலிருந்து சொல்லுகிறேன். வந்திருக்கவங்களெல்லாம் நம்ம என்ன கண்ணோட்டத்தில் யோசிப்போம்? புலம்பெயர் தொழிலாளர்களை பார்த்தால் நம்ம இப்போ ஜென்ரலாக பார்க்குறோம். எப்படி பார்ப்போம்னா, ஃபஸ்ட்டு பிரச்சனை நமக்கு என்ன தெரியுமா? ட்ரெயினில் ரிசர்வேஷன் கோச்சில் கூட ஏற முடியல. அதானே சார், ரிசர்வேஷன் கோச்சில் கூட ஏற முடியல, அவங்க ஏறி உட்காந்துக்கிறாங்க. இது ஒரு பிரச்சனை. வேறு என்னென்ன பிரச்சனை இருக்கும்? அவங்க எல்லா இடத்துலையும் அவங்களா இருக்காங்க, பார்க்குற இடத்துலாம் ஹிந்திக்காரவங்களா இருக்காங்கன்றது பிரச்சனையாக இருக்கும். மூணாவது பிரச்சனை நமக்கு என்ன நியாயமாக இருக்கணும்னா, பேங்க்கில் போய் ஏதாவது கட்டணும், செக்கை கொடுக்கணும்னா கூட அவன் பேசுறது நமக்கு புரியலையேன்னு பிரச்சனை வரணும். ஆனால் நமக்கு வங்கிகளில் உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்திக்காரர்கள் மீது அவ்வளோ வெறுப்பு வர்றது கிடையாது. பேங்க்கில் உட்காந்துக்கிட்டு திமிர்த்தனமாக உட்காந்துக்கிட்டு அந்த எஸ்பிஐக்கு கூட ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க, ஆஃப்டர் லஞ்சுன்றி எத்தனை மணிக்கு தான் நீ லஞ்சுக்கு போவேன்? எந்த நேரம் வந்தாலும் ஆஃப்டர் லஞ்ச் வாங்குற, 4 மணிக்கு வந்தோம்னா நாளைக்கு வாங்குற, அப்போ நீ எந்த நேரத்தில் தான் சாப்பிட போகிற? எல்லா நேரமும் ஆஃப்டர் லஞ்சுன்றேன். இப்போ இந்த ஹிந்திக்காரர்கள் மேலே நமக்கு கோபம் வருதா? ரெண்டாவது ரயில்வே, டிடிஆர் எல்லாருமே ஹிந்திக்காரவங்களா இருக்காங்க, நம்ம பேசுறது புரிய மாட்டேங்குது, நான் தனியாக வந்திருக்கேன், எனக்கு இடம் கொடுங்க அப்படின்னு கேட்கணும், அதுக்கு கூட முடியல. இப்படி வேறு எங்கெல்லாம் ஹிந்திக்காரவங்க இருக்காங்க? பேங்க்கில் இருக்காங்க, ரயில்வேல இருக்காங்க, வேறு எங்கே இருக்காங்க? ஹோட்டல்ஸ், மத்திய அரசு அலுவலகங்களில் இருக்காங்க, ஹோட்டலில் இருக்காங்க, ஏர்போர்ட்டில் இருக்காங்க, டிக்கெட் கவுண்டர் ஃபுல்லாக அவங்க தான் இருக்காங்க. இப்போது முதல் விஷயம் 2 நான் சொல்லிட்டேன். நான் சொன்ன பிறகு கேட்ட எல்லா கேள்வியிலையும் பாருங்கள், ஹோட்டலில் இருக்காங்க, சர்வராக இருக்காங்க, ரோட்டில் நிற்கிறாங்க, ஏர்போர்ட் வாசலில் விற்கக்கூடியவங்களா இருக்காங்க, மெட்ரோவில் வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க. அப்போ நீங்கள் கடைசி வரை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மூளையிலும் உழைக்கக்கூடிய மக்களை பற்றி தான் நம்ம திரும்ப 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 பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர, சுபகுணராஜன் சார் சொன்ன மத்திய அரசு அலுவலகங்களில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்திக்காரர்களை பற்றி நாம் சிந்திக்கிறோமா அப்படின்ற கேள்வியை நம்ம எழுப்பணும். இதை இந்த நூல் எழுப்புகிறது. எந்த வகையிலன்னு கேட்டிங்கன்னா 4 வகையில். முதலில் அவர் ஒரு விஷயத்தை என்ன ஆய்வுக்கு உட்படுத்துகிறாருன்னா, வரக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள், பிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியா அப்படின்னு ஆய்வு மேற்கொள்கிறார்கள். அதில் பிசி எத்தனை சதவீதம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எத்தனை பேருன்றதை அவர் கவுண்ட் கொடுக்குறாரு. அந்த கவுண்ட்டுக்குள்ளே நான் போகல. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உயர் வகுப்பினர் 1% கீழே தான் இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, தந்தை பெரியார் சொன்னார், நீ தொழிலாளியாக இருக்கன்னு சொன்னால் அதற்கு காரணம் நீ சூத்திரனாக இருக்க. நீ சூத்திரனாக இருக்கனால தான் தொழிலாளியாக இருக்கே தவிர, தொழிலாளியாக இருப்பதால் நீ சூத்திரனாக இல்லை. பார்ப்பனர் ஏன் முதலாளியாக இருக்காங்கன்னா, அவன் பார்ப்பானாக இருப்பதாலேயே முதலாளியாக இருக்கிறான். இதில் எப்படிங்க நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டால், தமிழ்நாடுன்னு இல்லை, இந்தியா முழுவதும் 3% இருக்கிறவங்க எல்லாம் இருக்கக்கூடிய உயர் பதவிகளில் உட்கார்ந்துட்டாங்க. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்கள் படிப்பறிவற்றவர்களாக, படிக்க முடியாதவங்களா, பஞ்சம் பிழைப்பதற்கு புலம்பெயரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த 1% உயர் வகுப்பினர் இருக்கார்ல, அதை நீங்கள் பேச மாட்டீங்களா? இதுதான் பெரிய கேள்வியாக இருக்கும். மிச்ச 99% நம்ம ஆட்கள் இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத மக்கள் புலம்பெயர்வதை பற்றி நம்ம கேள்வி கேட்காததுனால 1% நாங்கள் இருக்கோம்லன்னு அவங்க கிரெடிட் எடுத்துப்பாங்க. இது ஒன்று. ரெண்டாவது முக்கியமானது, இப்படி வரக்கூடியவர்கள் தமிழ்நாடுன்னு இல்லை, பொதுவாக அவர் எல்லா ஊரில் இருந்தாலுமே எப்படி இருக்காங்க அப்படின்னா, பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் அவங்க தங்கலை, 3 ஸ்டார் ஹோட்டலில் தங்கலை, அழகாக வீடு எடுத்து மாதம் 15,000 ரூபாய் வாடகை கொடுத்து குடும்பமாக வந்து தங்கலை. ஒன்று வீட்டில் யாராவது ஒருத்தர் வந்திருப்பார், இல்லை 2 பேர் வந்திருப்பாங்க, சில பேர் குடும்பமாக வந்திருப்பாங்க. இப்படி வந்தவங்கெல்லாம் எங்கே தங்கியிருக்காங்கன்னு கேட்டால், எங்கே வேலை பார்க்குறாங்களோ அவங்களே ஒரு இடம் கொடுப்பாங்க, அந்த இடத்துல தங்கியிருப்பாங்க. தங்கின இடத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் கேட்க முடியாது, காசு பத்தலை அப்படின்னு கேட்க முடியாது, சம்பளம் பத்தலைன்னு கேட்க முடியாது, டாய்லெட் வசதி இல்லைன்னு கேட்க முடியாது. இதுதான் அவர்களுடைய நிலை. இந்த நிலை சரியா தப்பா அப்படின்றத நம்ம கடைசியாக பார்ப்போம். மூணாவது முக்கியமானது, வரக்கூடியவர்கள் குற்றவாளிகளா?
எல்லா குற்றம் சுமத்தப்படுகின்ற போது கூட இந்திக்காரன் பண்ண குற்றம் அப்படின்னு நம்ம ஒரு ஃப்ரேம்குள்ளே கொண்டு வரோமே, அது சரியானதா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறேன். இந்தி பேசுறதுனாலையோ அல்லது வட இந்தியாவிலேருந்து வந்ததுனாலையோ வடகிழக்கு இந்தியாவிலேருந்து வந்ததுனாலையோ ஒரு புலம்பெயர் தொழிலாளரை பார்த்த உடனே நீ தான் இந்த தப்பை செஞ்சிருப்பேன்னு சொல்றது சரியா அப்படின்ற கேள்வியை கேட்குறேன். நாலாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் எல்லாம் வந்திருக்காங்களே, எதுக்கு சார் வந்திருக்காங்க அந்த கேள்வி. ஒரு கேள்விக்காக நான் பதில் சொல்லி உரையை நிறைவு செய்கிறேன். முதல் கேள்வி, இந்த ஓபிசி எஸ்சி எஸ்டி எல்லாம் வந்திருக்காங்க, இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, அவங்க ஊர்லேயே அவங்க இருந்திருக்கலாம்ல, இங்கே ஏன் வராங்க அப்படின்ற கேள்வி. இங்கே ஏன் வராங்கன்னு கேட்டால், வீடு வாங்க அவங்க வரல, நிலம் வாங்க அவங்க வரல, நகை வாங்கிட்டு போக அவங்க வரல, வெக்கேஷனுக்கு வரல, ஊர் சுற்றி பார்த்துட்டு போகலான்னு வரல. அவங்க வந்தது பஞ்சம் பிழைப்பதற்காக அப்படின்றத நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும்னு நான் என்னையும் சேர்த்து நினைக்கிறேன். சரி, பஞ்சம் பிழைக்க வந்துட்டாங்க, இதனால தமிழ்நாட்டில் இருக்கவங்க வேலை வாய்ப்பு போகலையா அப்படின்ற கேள்வி. அதுக்கு சார் வந்து ஒரு ஆதாரபூர்வமான ஒரு விளக்கத்தை இந்த நூலில் மட்டுமல்ல தொடர்ந்து அவர் பேசிட்டு வராரு. அவங்க என்னெல்லாம் வேலை பார்க்குறாங்க, கட்டுமான பணிகளில் வேலை பார்க்குறாங்க, சேவைத்துறையில் இருக்காங்க, உற்பத்தி துறையில் இருக்காங்க, இப்போ அக்கா சொன்ன மாதிரி ஹோட்டலில் சர்வர் தட்டெடுக்கிற வேலை பார்க்குறாங்க, கட்டட வேலை பார்க்குறாங்க, இதெல்லாம் தானே பார்க்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் ஏன் தட்டெடுக்க போல, ஏன் கட்டட வேலைக்கு போல, ஏன் எல்லாம் ஐஏஎஸ் படிக்க போகிறான்னு கேட்க வரீங்களா என்ற கேள்வியை ஜெயரஞ்சன் சார் முன்வைக்கிறார். இந்த கேள்வி இன்னைக்கு வந்த கேள்வி அல்ல, 100 ஆண்டு கால திராவிடர் இயக்கத்தினுடைய கேள்வி. அந்த கேள்வி இன்னும் கொஞ்சம் நீங்கள் ரீஃபைன் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள்லாம் படிக்க வந்துட்டா யார் மலம் அல்றதுன்னு எப்படி பார்ப்பனர்கள் நம்மளை பார்த்து கேட்டாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் நம்மை பார்த்து கேட்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கிளீனிங் வேலைக்கு வரமாட்ற, தட்டை சுத்தம் பண்ண வரமாட்ற, கழுவுறதுக்கு வரமாட்ற, செங்கல் தூக்க வரமாட்ற, நீலாம் வராததுனால தான் அவன் வந்துட்டான். இப்போ நீலாம் வராததுனாலன்னு ஒரு குரூப் கேட்குதுல்ல, அந்த குரூப் கிட்ட தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் என்பதை இந்த புத்தகம் பதிவு செய்கிறது. அந்த குரூப் எந்த குரூப்புன்றதை நம்ம முடிவு பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து முக்கியமானது, சரி நீங்கள் எல்லாம் இந்த வேலைக்கு போகலையா, அப்போ நீங்களாம் என்ன ஆனீங்க, தமிழ்நாடு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்டால், நேற்றைக்கு நான் திருப்பூர் போயிருந்தேன். அதில் எங்களுடைய இயக்கத்தை சார்ந்தவர்கள் அவங்க ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்டேயே நான் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கப்போ அவங்கக்கிட்ட நான் கேள்வி கேட்டேன், எத்தனை பேர் ஹிந்திக்காரவங்க வேலை பார்க்குறாங்க உங்களோட, ஏன்னா அவங்களுக்கு இந்த வட இந்தியா வடகிழக்கு இந்தியெல்லாம் தெரியாது, ஹிந்திக்காரவங்க எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கன்னு கேட்டேன். 2 பேர் தமிழ் ஆட்களை தவிர மற்ற எல்லாருமே ஹிந்திக்காரங்க தான் வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் கேட்டேன், ஏன்க்கா நம்ம ஆட்களுக்கே நீங்கள் வேலை கொடுக்கலாமே, எதுக்கு அவங்கள வச்சுக்கிறீங்க, இந்த புத்தகத்துக்காக நான் ஒரு ஆய்வு நடத்துகிறேன், ஏன் அவங்கள நீங்கள் வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, இவங்க ஒரு நாள் வேலைக்கு வராங்க, அடுத்த நாள் அந்த தேவை இருக்கிறது இல்லை, நாள் சம்பளம்னால வர்றது கிடையாது, வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு அப்படி கிடையாது, டெய்லி இந்த சம்பளம் தான் முக்கியம் அப்படின்றதுனால வந்துடுறாங்கன்னாங்க. இப்போ நான் கேட்டேன், சரி இந்த 2 பேர் வேலை பார்க்குறாங்களே தமிழ் ஆட்கள், அவங்க 2 பேரும் படித்தவங்களான்னு கேட்டேன். இப்போ அவங்க சொன்னாங்க, ஒருத்தவங்க வந்து 10வது முடித்தோன்னே கல்யாணம் ஆகிடுச்சு அந்த பொண்ணுக்கு, இப்போ கணவர் இறந்துட்டாரு, அவங்களுக்கே 10 வயசில் ஒரு பையனும் 6 வயசில் ஒரு பொண்ணும் இருக்குது, படிப்பு இல்லை, அதனால இந்த டெய்லரிங்காக நம்ம கடைக்கு வராங்கன்னாங்க. இன்னொருத்தவங்கன்னு கேட்டேன், இன்னொரு பையன் படிக்காத பையன் அப்படின்னாங்க. இப்போ நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட, ஹிந்திக்காரவங்களை வேலைக்கு வச்சுக்கிறதுல உங்களுக்கு ஒரு சிரமம் இருக்கும்ல அப்படின்னு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தமிழ் ஆட்கள் வேலைக்கு வந்தால் நான் அவங்கள வேலைக்கு வச்சுக்க மாட்டேன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், தமிழ் ஆட்கள் வேலைக்கு வந்தான்னா இந்த வேலைக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களான்னு கேட்டேன். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாருடைய மூளையிலும் இது நிச்சயம் இருக்கும், தமிழ் ஆட்கள் இப்போல்லாம் எங்கம்மா வேலைக்கு வராங்க, வீட்டில் படுத்து படுத்து தூங்குறாங்க அப்படின்னு லிட்டரலாக சொன்னாங்க. இதே கேள்வி ஒருத்தவங்க கேட்டாங்க, எல்லாம் சோம்பேறியாக வீட்டில் படுத்து படுத்து தூங்குறாங்களாமேன்னு. இப்போ நேற்று நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், அவங்க வீட்டில் படுத்து தூங்க முடியுதுன்னா காரணம் அவங்க வீட்டில் இருந்த பையன் படிச்சுட்டு வேலைக்கு போயிருப்பாரு, இத்தனை வருஷம் உழைத்த அப்பா அம்மாவை வீட்டில் உட்கார வச்சு அவர் காசை அனுப்பிட்டு இருப்பாரு, அதனால இவங்க படுத்து தூங்குறாங்கக்கா அப்படின்னு அவங்களுக்கு புரிகிற மொழியில் சொன்னேன். இப்போ அவங்க சொன்னாங்க, ஆமாம் அந்த பிள்ளைங்கெல்லாம் வேலைக்கு போயிடுச்சுனாங்க. அதனால தான் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், அந்த 2 தமிழ் ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னு. இப்போ 2 தமிழ் ஆட்களுக்கு படிக்க வச்சுருந்த நீங்கள் அந்த பொம்பளை பிள்ளைன்னா அதுவும் வேலைக்கு போயிருக்கோம், அந்த இடத்துல ஒரு இந்துக்காரர் தான் இருந்திருப்பாரு.
இந்த இன்னொரு பையனை உங்கள் குடும்பம் படிக்க வச்சுருந்தா அந்த பையனை வேலைக்கு போயிருப்பாரு, அந்த இடத்துல இந்திக்காரங்க தான் இருந்திருப்பாங்க. இப்போ யாரை நோக்கி நம்முடைய கேள்வி நகர வேண்டும் என்று சொன்னால், சொந்த மாநில மக்களை படிக்க வைப்பதற்கோ வேலைவாய்ப்பை தருவதற்கோ வக்கற்ற அந்தந்த மாநில அரசுகளை நோக்கி நம்முடைய கேள்விகளை எழுப்ப வேண்டும். ஏன் உங்கள் மாநிலத்தில் இருக்கவங்கள படிக்க வைக்கல? சரி, இப்போ எந்த மாநிலத்தை நோக்கி கேள்வி கேட்கறது? 19 கேட்க முடியுமா? நம்ம அவங்கள மாதிரி இங்கே உட்காந்துக்கிட்டு தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு செயலையா, அது வேற மாநிலத்தில், அதெல்லாம் இல்லை, எந்த மாநிலத்தில் நடந்தாலும் தமிழ்நாடு தான் அப்படிலாம் கேள்வி கேட்க முடியாது. இப்போ எந்தெந்த மாநிலத்திலிருந்து அதிகமாக புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்திருக்கிறார். இதில் குறிப்பான ஒரு செய்தி என்னன்னா, சதர்ன் ஸ்டேட்ஸ் தென்னிந்திய மாநிலங்களும் வெஸ்ட் இந்த 2 பகுதி சவுத் அண்ட் வெஸ்ட் இந்த 2 பகுதிகளில் தான் டெவலப்மெண்ட் இருக்கு, வளர்ச்சிகள் இருக்கு. வட இந்தியாவிலும் வடகிழக்கு இந்தியாவிலும் வளர்ச்சிகள் இல்லை. உத்தரப்பிரதேசத்திலிருந்து ஆட்கள் இங்கே வராங்கன்னு சொன்னால் உத்தரப்பிரதேசத்தில் வருமானத்திற்கான வாய்ப்பில்லை. ஏன் இல்லை? தொழிற்சாலைகள் குறைவு. தொழிற்சாலைகள் ஏன் குறைவு? அங்கே உங்கள் மக்களை படிக்க வச்சாதான் வேலை வாய்ப்புக்கான தேவை வரும். வேலை வாய்ப்புக்கான தேவை வந்தாதான் தொழிற்சாலைகள் கட்டணும்னு தோணும். தொழிற்சாலைகள் கட்டினால் அந்த மக்கள் அங்கேயே வேலை பார்த்துருப்பாங்க. ஏன் உத்தரப்பிரதேசத்துக்கு தொழிற்சாலைகள் அதிகமாக வரலன்றத நம்மளுடைய சித்தாந்த ரீதியாக எதிர்நோக்கினால், எந்த ஊரில் ஜாதி கலவரத்தையும் மத கலவரத்தையும் நிறைய செஞ்சு 24 மணி நேரமும் ராமனை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அங்கே தொழிற்சாலைகள் வராது, கலவரங்கள் தான் வரும் அப்படின்றத நம்ம புரிய வைக்கணும். இப்போ இந்த ஒரு புத்தகத்தின் மூலமாக எதனால் அங்கு தொழிற்சாலைகள் வரவில்லை என்ற கேள்வியையும் நாம் எழுப்ப வேண்டும். அருமை தோழர்களே, இதெல்லாம் சரி, உத்தரப்பிரதேசம், பீகார் இங்கெல்லாம் இருந்து அதிக பேர் வராங்க, இங்கெல்லாம் இருந்து அதிக பேர் இங்கே வந்துடுறாங்க. அப்போ அந்த மாநிலத்தினுடைய பாப்புலேஷன் ஏதோ ஒரு வகையில் குறைஞ்சு நமக்கு பாப்புலேஷன் பார்ப்பதற்கு அதிகமாகுது. இது யதார்த்தம் தானே? இப்போ பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சுன்னா உங்ககிட்ட நான் வந்து கேட்குறேன், எத்தனை புலம்பெயர் தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் இருப்பாங்கன்னு. நமக்கு என்ன தெரியுமா பதில் தெரியும்? எல்லா பக்கமும் அவனுங்க தான் இருக்கானுங்க, அப்படி தான் பதில் தெரியுமே தவிர பர்சன்டேஜாக தெரியாது, அல்லது எண்ணிக்கையாக தெரியாது. இந்த எண்ணிக்கையை கணக்கிட வேண்டியது யாருடைய பொறுப்பு? ஒன்றிய அரசினுடைய பொறுப்பு. பாப்புலேஷன் டேட்டாவையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் எடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒன்றிய பிஜேபி அரசுக்கு இருக்கு. ஆனால் அவங்க அதை எடுக்கிறதுக்கு தயாரா இல்லை. ஏன் எடுக்கிறதுக்கு தயாரா இல்லைன்னு என்னுடைய புத்திக்கு எட்டியவரை நான் சொல்லுகிறேன். தவறாக இருந்தால் சாரோ மற்றவங்களோ திருத்தலாம். இன்னைக்கு தமிழ்நாடு வந்து 1 ரூபாய் கொடுத்தா 30 பைசா வருது. 30 பைசா வர்றப்ப உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளோ போகுதுன்னா 3 ரூபாய் போகுது. ஏன்னா அவங்க பாவம், அவங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க. போஷாக்கு இல்லாத குழந்தைக்கு தானே நிறைய தரணும். சமூக நீதியில் எங்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டால் ஏற்கனவே உண்டு கொழுத்தவங்களுக்கு கொடுக்கணும். அதே நம்ம டேக்ஸை பற்றி பேசினோம்னா பாவங்க உத்தரப்பிரதேசம், தமிழர்கள் தாராளமானவர்கள் இல்லையா, கொடுக்கலாம்ல கொஞ்சம் அப்படின்னு. சரி, நீ 1 ரூபாய் வாங்கிட்டு 3 ரூபாய் கொடு, எனக்கு 30 காசு தர. அந்த ஊரில் இருக்கவங்களும் எங்கள் ஊரில் தானே இருக்காங்க. இப்போ இவங்களை நாங்கள் பார்த்துக்கிறதுக்காகவாது எக்ஸ்ட்ரா ஒரு 20 பைசா போட்டால் 50 பைசாவாவது தரலாம்ல அப்படின்ற கேள்வியை இந்த புலம்பெயர் தொழிலாளர்களோட டேட்டா இருந்தால் தான் நம்ம கேட்க முடியும். தமிழ்நாட்டோட பாப்புலேஷனை மனசில் வச்சுட்டு தானே நீ காசு தர. எங்கள் பாப்புலேஷனை நாங்கள் குறைச்சிட்டோம். அன்றைக்கே வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையெல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் குறைக்கணும். நாங்கள் எந்த மாநிலமும் சொல் பேச்சு கேட்கல. அரசு சொல்லுவதற்கு முன்பே தந்தை பெரியார் சொன்னதால் தமிழ்நாட்டில் மக்கள் தொகையை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறோம். நீ மக்கள் தொகையை ஏன் கட்டுக்கோப்பாக வச்சிருக்க, அதனால உனக்கு நான் பனிஷ்மெண்ட் தரேன்னு 29 பைசா தராங்க. இப்போ நம்ம உண்மையாகவே புலம்பெயர் தொழிலாளர்கள் எத்தனை பேர் என்று தெரிந்தால் அந்த பாப்புலேஷனையும் நம்ம தலையில் தானே எழுதணும், நம்ம தானே அதுக்கும் சேர்த்து கேட்கணும். இன்னும் 2 செய்திகள் மட்டும். சரி, ஒன்றிய அரசு இவ்வளோலாம் பேசினாலாம் இல்லை, இதெல்லாம் விளங்காது, காசு தரமாட்டாங்கன்னு வச்சுப்போம். அடுத்த கேள்வி, இங்கே வந்துட்டாங்க, வந்த மக்களை அடித்து விரட்ட வேண்டும் என்ற வாதம் சரியானதா? சரி, இந்த மக்களை எல்லாம் அவங்க மாநிலத்துக்கு அனுப்பிடுறோம். அனுப்பின பிறகு இங்கே இருக்கக்கூடிய வேலைகளை யார் பார்ப்பதுன்னு ஒரு கேள்வி வரும். இந்த யார் பார்ப்பது அப்படின்ற கேள்விக்கு நம்மக்கிட்ட விடை இருக்கா? நேர்மையாக நியாயமாக இன்னைக்கு அவங்க எல்லாரையும் கோவிட் டைமில் புலம்பெயர் தொழிலாளர்கள் எல்லாத்தையும் நடத்தியே அனுப்பி வைத்த அவலம்
ஒன்றிய அரசுக்கு உண்டு. அப்படிலாம் போனவங்க இப்போ திரும்ப வந்துட்டாங்க. அவங்க வர வரைக்கும் பல பணிகள் இங்கே அப்படியே நின்றுச்சு. இப்போ அவங்களாம் போயிட்டா இந்த வேலையை யார் பார்ப்பது அப்படின்ற கேள்வி. இந்த வேலையை நீங்களே பார்க்க வேண்டியதானே யார் யாரை பார்த்து சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறோம். அது மூணாவது, ஒன்றிய அரசு பணியிடங்களிலும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக வரவங்களும் சரி, முன்னாடி என்ன பண்ணாரு ஏடிஎம்கே பீரியட்லனா பேரே தமிழ்நாடு தேர்வாணையம், ஆனால் தமிழ் தெரியாதவங்களும் தேர்வு எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாராளமான ஒரு விஷயத்த செஞ்சாங்க அதிமுக கவர்மெண்ட்ல. தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒருத்தர் கூட அதை எதிர்த்து கண்டன குரலோ ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்தலை. அப்பையும் கேள்வி கேட்டது திராவிடர் இயக்கம் தான். தமிழே தெரியாம உட்காந்து எப்படிங்க தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல வேலை பார்ப்பாங்கன்னு கேட்டோம். இன்றைய தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் தமிழ் தெரிந்திருந்தால்தான் அந்த தேர்வை எழுத முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பேங்க்ல வேலை பார்க்குற, ரயில்வேல வேலை பார்க்குறவங்களெல்லாம் என்ன பண்ணுறது? அவங்களாம் அதிகார வர்க்கம் தானே, அதை என்ன பண்ணுறது அப்படின்ற கேள்விக்கு முன்னாடி நிறைய பேர் இதை சந்திச்சிருப்பீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நோக்கி கேள்வி கேட்பாங்க. பேர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, தமிழ்நாடு அரசுன்னுவாங்க. ரயில்வே, நான் ஒரு தடவை தென்காசிக்கு போனப்போ ஒருத்தவங்க வழக்கமாக 3:30 மணிக்கெலாம் இறங்கி அவங்களோட பிரசங்கத்தை ஆரம்பிச்சிருவாங்க. 3% 3:30க்கு எழுந்து ஆரம்பிச்சிருவாங்க. அது எப்படி இருக்கும்னா, எல்லா அந்த சீட்டில் உட்காந்துருக்க எல்லாருக்கும் கம்பார்ட்மெண்ட்டில் கேட்குற மாதிரி இந்த அவங்க பேர் சொல்லி, இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் தாங்க இதெல்லாம் நடக்குது. பிடிஆர் என்ன பண்ணார் தெரியுமா, அவருன்னு எல்லாம் பேசுகிறாங்க. எனக்கு முழிச்சு உட்காந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. பேசுகிறதெல்லாம் பொய்யினும் தெரியுது. தனியாக போயிருக்கோம், வாய் கொடுக்க வேண்டாம்னு அமைதியாக உட்காந்துருக்கேன். இறங்குறப்ப அந்த தாத்தா கூன் விழுந்திருக்கு. ஆனால் அவருடைய அந்த பார்ப்பனர்களுக்கே உரிய மொழியில் சொல்கிறாரு, ஜிக்கு ஜிக்குன்னு வண்டியை பிரேக் போடுறானுங்க, எத்தனை தடவை தான் இந்த முதல்வருக்கு லெட்டர் எழுதுறது அப்படின்னு கேட்டார். கூட அவங்க ஒய்ஃப் உட்காந்துருந்தாங்க. அந்த அம்மா அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. உடனே இவர் சொல்கிறாரு, ஒன்றும் கவர்மெண்ட்டே சரியில்லைங்க, லெட்டர் போட்டாலும் பார்க்க மாட்டார் அவர், எப்படி போடுறானுங்க பாரு, வயசானவங்களாம் போகிறோமா வரோமான்னு கேட்டார். உண்மையாகவே அவர் சொன்னதை பார்த்து ஒரு 10 பேர், ஆமாம் இல்லை வயசானவங்களாம் போகிறாங்க, இந்த ஸ்டாலின் எதுக்கு இப்படி பண்ணுறாரு, ரயில்வேல பிரேக்கு கூட சரி பண்ண மாட்டாரான்னு நினச்சிருப்பாங்க. இப்போ நான் அவர்கிட்ட அவ்வளோ நேரம் நான் எதுவுமே பேசுகிறேன். இறங்குறப்ப மட்டும் ஐயா ஒரே ஒரு விஷயம்னா என்னன்னாரு, அடுத்த தடவை லெட்டர் எழுதுகிறப்ப மோடிக்கு எழுதுங்க, ஏன்னா இது ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது இல்லை யூனியன் கவர்மெண்ட்டோடதுன்னு சொல்லிட்டு நான் இறங்கிட்டேன். இப்படி இது யூனியன் கவர்மெண்ட்டோடது இல்லைன்னு கூட நாளைக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க. அப்போ ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் வட இந்திய முதலாளிகளையோ அல்லது வட இந்தியாவிலிருந்து வரக்கூடியவர்களை அதிகார வர்க்கத்தில் நியமிக்கின்ற போது, தமிழ்நாட்டு அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் நம்ம கேட்கல, அது கேரளாவாக இருக்கலாம், ஆந்திராவாக இருக்கலாம், எந்த மாநிலமாக வேணா இருக்கலாம், அந்தந்த மாநில மக்களுக்கென்ற இடஒதுக்கீட்டு முறையை கொண்டு வந்தே ஆக வேண்டும். இத்தனை % அந்தந்த மாநில மக்கள் இருக்கட்டும் அப்படின்றத ஒதுக்குவதற்கு ஒன்றிய அரசு தயாராக இருக்கிறதா? இப்போ இந்த எல்லா கேள்வியையும் மடைமாற்றுவதற்காக தான் ஒன்றிய அரசு ஒதுக்காது. ஏன்னு கேட்டால், ஒன்றிய அரசினுடைய பணியிடங்களில் ஓபிசி எஸ்சி எஸ்டிலாம் இன்னைக்கு நிரம்ப கிடையாது. நம்ம இன்னும் அந்த இடத்துக்கே போல. குரூப் 1 போஸ்டிங் எடுத்து பார்த்தா அதில் 27% இடஒதுக்கீடு இருக்குன்னு சொன்னால் 18% கூட இன்னும் முழுமையாக நம்ம ஓபிசி மக்கள் நிரப்பப்படலை. 22.5% எஸ்சி மக்களுக்கு இருக்கணும்னு சொன்னால் அதில் நம்ம மக்களுக்கு இன்னும் 16% கூட முழுமையாக நிரப்பப்படலை. அப்போ இந்த 3%க்கு எல்லா இடங்களையும் கொடுத்து விட்டு இங்கே அதை திசை மாற்றுவதற்காக புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்துட்டாங்க, இவங்களை அடித்து விரட்டிட்டா சரியாகுன்றாங்க. அடித்து விரட்டுவது தான் தீர்வு என்று சொன்னால், இவர்களை அனுப்பி வைப்பது தான் தீர்வு என்று சொன்னால், தமிழர்கள் பல நாடுகளில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இதே கண்ணோட்டத்தில் அந்த நாடுகள் பார்த்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்ளுவோமா என்ற கேள்வியை ஜெயரஞ்சன் சார் முன்வைக்கிறார். இதற்கான பதிலை நாம் தேட வேண்டும். இவ்வளோ பேசுறீங்களே, ஒரே ஒரு செய்தி, தமிழ்நாடு வளர்ந்துருச்சா, தமிழ்நாடு உருப்பிட்டுருச்சான்னு கேட்டா அதற்கு தான் இன்னொரு புத்தகம், வாகன உற்பத்தியில் எந்த இடத்தில் இருக்கும். படித்து தட்டு கழுவுவதற்கு, வீடு கழுவுவதற்கு, கட்டுமான வேலைக்கு, கட்டட வேலைக்கு, சித்தாள் வேலைக்கு வரலன்னு சொல்லக்கூடிய தமிழர்கள் வேற எங்கே போயிருக்காங்கன்னு கேட்டால், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு போயிருக்கோம், பெரிய பெரிய உயர்ந்த இடங்களுக்கு போயிருக்கோம். அந்த இடத்தில் நம்மை தக்க வைத்துக் கொள்வதற்காக தான் இந்த இயக்கம் போராடி கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கும் இந்த 2 புத்தகங்களும் பயன்படும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.